கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களை அழைத்தவர், நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இல்லாதிருந்தோம். நீங்கள் எங்களுடைய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராய் இருந்தீரே ஏசப்பா. எங்களை தேடி வந்து எங்களை தெரிந்து கொண்டவர் அப்பா. நீங்கள் உண்மை உள்ளவர் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. எங்கள் வாழ்நாளில் எல்லாவற்றிலும் நீங்கள் நல்லவராகவே இருக்கீங்க ஏசப்பா. எல்லாவற்றிலும் ரொம்ப ரொம்ப நல்லவராகவே இருக்கிறீர் ஏசப்பா. எங்கள் மூலமாய் வந்த எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுகிற தேவன் எங்களுக்கு இருக்கீங்க ஏசப்பா. அப்பா, எங்களை பற்றி தான் உம்முடைய நினைவுகளில் ஒன்று கூட தீமை இல்லை ஏசப்பா. எல்லாம் நன்மையான நினைவுகளாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக உபாகமம் 32 அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். உபாகமம் 32 அதனுடைய 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் இந்த வசனம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், யாக்கோபுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை பற்றி 19வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்திலே, பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அவர் என்ன செய்கிறார் என்றால், வெறுமையான இடங்களிலிருந்தும் அவாந்தரங்களிலிருந்தும் பாழான நிறத்திலிருந்தும் மரணம், அதாவது பாவத்திற்கு மரித்து போயிருந்த நம்மளை அவர் என்ன செய்தார் என்றால் கண்டுபிடித்து நம்மளை அழைத்து நம்மளை நடத்தி நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஒருவரே வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்நிய தேவர்களுக்கு அவனுடைய வாழ்க்கையில் இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி செல்லும் பொழுது கர்த்தர் ஒருவரே அந்த ஜனங்களை பாவ பிடியிலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவர் ஒருவரே அவர்களை அத்தனை லட்ச ஜனங்களையும் வனாந்தர வழியாய் அவர் ஒருவரே வழி நடத்தினார். அன்பு பிள்ளைகளே, அந்த அவாந்தர வழியாய் நடந்து வரும் பொழுது ஒரு குறை இல்லாமல் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து வழி நடத்தினார். அன்பு பிள்ளைகளே, அதே போல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் அழைக்கப்பட்ட, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தரே வழி நடத்த விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, அதற்கு
முதல் காரணம் என்னவென்றால், நீங்கள் முழுவதுமாய் அவருடைய சமூகத்திலே நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் பொழுது அவரே நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நம்முடைய சுய பலத்தாலும் சுய சிந்தனையினாலும் செய்ய முடியாத அத்தனை காரியங்களும் அவரே நமக்குள் இருந்து செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதான் வேதம்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று. நமக்கு ஆலோசனையாக, நமக்கு நல்ல சிந்தனையை கொடுத்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆத்துமா அவர் மீது வாஞ்சித்து கதறும் பொழுது அவர் நம்மளை முழுவதுமாய் நம்மளை ஆட்கொண்டு வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, மேய்ப்பன் எப்படி தன் ஆடுகளை அறிந்திருப்பது போல ஆடுகளும் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது போல நடக்க வேண்டிய பாதையிலே நல்ல மேய்ப்பன் நம்மளை வழிநடத்தி செல்வார். அன்பு பிள்ளைகளை, அவர் ஒருவரே நம்மளை நல்ல பாதையிலே, நேர்மையான பாதையிலும் நேர்வழியிலே நம்மளை நடத்துகிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அந்நிய தேவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அவரே எல்லா காரியங்களிலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் நோயிலும் எல்லாவற்றிலும் அவரே நம்மளை வழி நடத்த விரும்புகிறார். அன்பு பிள்ளைகள், அதற்கு முழுதுமாய் நம்மளை அவருடைய சமூகத்தில் முழுதுமாய் கொடுக்கும்போது கர்த்தர் எல்லா தீவிலிருந்து நம்மளை விலக்கி காத்து நித்திய பாதைக்குள் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.